பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், கடவுளை விட்டு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன்னு நீங்கள் பார்க்குறவங்க யாராச்சும் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா எல்லாரோட லைஃப்லேயும் வந்துட்டு கடவுளை விட்டு தூரமாக போகிற அந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாரோட லைஃப்லையும் இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். இது உங்களுக்கு மட்டும்தான் நடக்குதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயந்தான், உங்களுக்கும் நடக்குது. அதுக்காக வேண்டி எனக்கு தகுதி இல்லை, நான் வந்துட்டு பாவி, எனக்கு கடவுள் முன்னாடி போய் நிற்க ஆண்டவர் என்ன மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் தூரமாக இருக்க என்ன ஆகும்னா, யூ வில் பி சோக்கிங் இன் திஸ் சின். எப்படி வந்துட்டு நம்ம பரிசுத்த வாழ்க்கையில் யூ வில் பி சோக்கிங் இன் இஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்கோ, அதே ஆப்போசிட்டாக நடந்துகிட்ருக்கும். உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படியே டெட்டாக இருக்கும். பிசாசு உங்களை சிண்டவே மாட்டான், ஏன்னா யூஆர் ஸ்பிரிச்சுவலி டெட். ஆனால் நீங்கள் வென் யூ ட்ரை டு மேக் சம் ஸ்டெப்ஸ், நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க, ஆனால் நான் எப்படியாச்சும் வந்துடணும்னு சில பேர் நினைப்பீங்க. அப்படி நினச்சிட்டு சில முயற்சிகள் எடுக்கும்போது தான் இன்னும் அதிக தடைகள் வரும். ஏன்னா பிசாசு எப்பயுமே ஸ்பிரிச்சுவலி டெட்டாக இருக்கிறவங்கள கண்டுக்காது. நீங்கள் அப்போ ஸ்பிரிச்சுவலி ஆக்டிவாக ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களை தேடி தான் வரும். நீங்கள் ப்ராடிகல் சன்னோட ஸ்டோரி கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்டோரியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கெட்ட குமாரன் ஊரெல்லாம் திரியிறான், ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சோர்ந்து போன சூழ்நிலையில் தகப்பனை தேடி வரான். அந்த நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், அவன் எங்கெங்கேயோ சுற்றி இருக்கான், அவனுக்கு எதுவுமே கிடையாது, அவனோட ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிங்க் ஆகிட்டு இருக்கும். சொல்லப்போனால் ரொம்ப கெட்ட ஒரு துர்நாற்றம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அவனுக்கு. ஆனாலும் கூட தகப்பன் கிட்ட வரும்போது அப்பா என்ன பண்ணுறாரு, எதையுமே யோசிக்காமல் இவன் கிட்ட இவன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கானே, இவன் அழுக்காக இருக்கான், எதையுமே யோசிக்கல. ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் கட்டி பிடிச்சி ஹீ வில் டெஃபினெட்லி ஹக் வித் இஸ் லவ். அவரோட அன்புனால நம்மளை அவர் அந்த ஹக் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் நிச்சயமாகவே. நீங்கள் கூட இந்த நாளில் பார்க்குறவங்க உங்களை ஆவிக்கிற வாழ்க்கையில் தூரமாக இருக்கேன், அவர் என்னை ரசிக்க முடியாத அளவுக்கு நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் என்னோடய வாழ்க்கையில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினெட்லி இது உங்களுக்காக தான். எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நீங்கள் அந்த ஒரு ஆடு தான், நீங்கள் அந்த போன ஒரு ஆடு தான். நீங்களும் கூட உங்களை தேடி தான் அவரும் வந்துட்டுருக்காரு. நீங்கள் அவரை தேடி இன்னும் தூரமாக போகாதீங்க. நிச்சயமாக திரும்பி பார்த்துட்டு அந்த லூக் சாப்டர் 15 நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ப்ராடிகல் சன் ஸ்டோரி. நீங்கள் திரும்பி அவர்கிட்ட வரும்போது அவர் நிச்சயமாகவே நம்மளை ஏற்றுக்கொள்வார். அவர் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமையுள்ளவராக இருக்கார். இந்த சின்ன செய்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.